ஹாய், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி ஒரு 3 இருக்குது. அதில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. அதை அறுவடை பண்ணலாம் தான் இன்றைக்கி வந்திருந்தது. 3 செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இப்போ ரொம்ப பெரிய செடிங்க. அது வந்துட்டு இப்போ வச்சு 5-6 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். இப்போ இந்த பழம் இருக்கிறதும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியும் வந்துட்டு குட்டி செடிங்க. பக்கத்தில் இருந்த அந்த பெரிய செடியிலேருந்து ஒரு பிரான்ச் வந்து உடச்சி வச்சு வளர்ந்தது தான் இந்த 2 செடியும். நாங்கள் அந்த பெரிய செடி மட்டும்தான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோங்க. கிட்டத்தட்ட அந்த பெரிய செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 பழம் வரைக்கும் அறுத்துருப்போம். இந்த செடிக்கு இந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த செடியில் வந்துட்டு ஒரு 4-5 பழம் இருந்திருக்கும். அப்புறம் இந்த குட்டி செடியில் வந்துட்டு ஒரு 4-5 பழத்து பக்கமாக இருந்திருக்குங்க. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது எவ்வளோ பழம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு சில வீடியோவில் நான் பார்த்துக்கேங்க, ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு பூ வச்சு கொட்டி போயிடுது, புழு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வச்சுருந்த 3 செடியிலையுமே நிறைய பூ வந்துருந்தது. ஒரு பூ கூட கீழேயும் கொட்டல, எதுவுமே வேஸ்ட் ஆகலைங்க. எல்லா பூவுமே வந்துட்டு நல்லா பழமாயிடுச்சு. அந்த ஒரு பழத்தையும் நான் அறுத்துட்டு வந்துட்டேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 பழம் அறுவடை பண்ணி வச்சுருந்தோங்க. அறுவடை ஏற்கனவே பண்ணி வச்சிருந்ததில் 2 பழம் இருந்ததுங்க. அதில் ஒன்று வந்துட்டு ரொம்ப குட்டி பழம், அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்னொரு பழம் வந்துட்டு நம்ம இப்போ அறுவடை பண்ணோம் இல்லைங்களா, அதே சைஸில் தான் இருந்தது. சரி, இன்றைக்கி அந்த குட்டி பழத்தை வந்துட்டு கட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு, சைஸ் எப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வீடியோலாம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் பாப்பு தூங்கிட்டு தான் இருந்தால். கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு பழத்தை கட் பண்ணலான்னு போகும்போது எந்திரிச்சு உக்காந்துட்டா. மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டே பிடிக்கலன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே நார்மலாக பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன், ஆனால் பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்குங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குட்டீஸ்க்கு இந்த பழம் ரொம்பவே பிடிக்குதுங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த குட்டி பழத்தை கட் பண்ணி உள்ளே பார்த்தா அந்த பெரிய பழத்தோட ஸ்லைஸ் பண்ண ஒரு பீஸ் அளவுக்கு தாங்க இருந்தது. ரொம்ப குட்டி. அது வந்துட்டு பாப்பாக்கே சரியாக போயிடுச்சிங்க. அவளே 4 பீஸையும் சாப்பிட்டா. அந்த பழமும் அந்தளவுக்கு குட்டியாக தாங்க இருந்தது. அதில் ஒவ்வொரு பீஸும் பார்த்திங்கன்னா அவளுக்கே ஒரு 2 பைக் தாங்க வந்திருந்தது. அவ்வளோ குட்டியாக இருந்தது. இந்த 2 பழமும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக இருந்தது. என்னன்னு தெரிலைங்க, ஒவ்வொரு பழம் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்திருந்தது. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி என்னை பார்த்துட்டே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. லாஸ்ட்டாக அவன் நாக்க பாருங்களேன்.